ஹலோ வணக்கம். நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் நல்லவங்களாக இருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லவங்களாக இருங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்காதீங்க, ரைட்டா? ஏன்னா ஒரு ரீசனபிள் அளவுக்கு தான் நம்ம நல்லவங்களாக இருக்க முடியும், இருக்கணும். அண்ட் சுற்றிலும் இருக்கிறவங்கள வந்து ஓரளவு நல்வழிப்படுத்துங்க, இல்லைன்னா மன்னிங்க. 1 or 2 டைம் மன்னிங்க அவங்க தப்பை. அதுக்கும் மேலே இல்லைன்னாக்கா அவங்கள ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க, ரைட்டா? நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கும்போது என்ன ஒரு ட்ராபேக் வருதுன்னா, சில பேர் வந்து உங்களை சந்தேகப்படுவாங்க. இவ்வளோ நல்லவங்களாம் ஒருத்தர் இருப்பாங்களா, ஏதோ காரியம் ஆகணுங்கிறதுனால இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஸோ உங்களுடைய நல்லத்தனம் வந்து சந்தேகத்துக்கு உள்ளாகலாம். அது ஒரு ட்ராபேக். சில சமயம் வந்து உங்களை ஏமாளியாக நினச்சிக்கிட்டு உங்ககிட்டேருந்து ரொம்ப வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்டா? அதனால் ஏதாவது வேலையாவோ இல்லைனாக்கா பணமாவோ எதுவானோ ஒன்று உங்ககிட்டேருந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. அப்புறம் உங்களை முட்டாள், இது எது பண்ணாலும் இது கண்டுக்காது அப்படின்ற மாதிரி உங்களை முட்டாளாகவும் எடை போட்டுருவாங்க. அதனால் ஓவராக நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லவங்களாக இருங்க, அது உங்களுக்கு வரைக்கும் நல்லது, ரைட்டா? அதுக்கப்புறமா சுற்றிலும் இருக்கிறவங்கள ஓரளவுக்கு நல்ல வழிப்படுத்த பாருங்கள், இல்லையா அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க விட்டு விலகி இருந்துருங்க. நீங்கள் மெச்சூர்டு பர்சன், அதனால் நீங்கள் யாருக்கும் நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நல்லவங்களாக இருந்துட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. யூ பெட்டர் பி கேர்ஃபுல். ஏன்னா நல்லவங்க எப்போவுமே மற்றவங்களால் சுரண்டப்படுறாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரைட்டா? நல்லவங்களாக இருக்கிறதுனால இவங்க நல்லவங்க, நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு உங்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வேலையாகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பணமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னாக்கா ஏதாவது தப்பு பண்ணாலும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட திருப்பி உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஜஸ்ட்டு அவங்ககிட்ட பேசுறதையும் விட்டுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் நல்லவங்களா உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட். இது உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது இது எவ்வளோ உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா?